நம்மளுடைய கண்களுக்கு இப்போ தெரிகிற இந்த பிரபஞ்சம் அது இப்போ நடக்கிற நிகழ்ச்சியே கிடையாது. அது கடந்த காலத்துடைய வெளிச்சங்கள். அதுலேயே ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் இந்த உண்மை முழுசாக நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பூமியிலிருந்து சுமார் 6500 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம என்டர் ஆனோம். அங்கே எந்த வெடிப்பும் நம்ம காதில் கேட்காது. ஆனால் ஃபிசிக்ஸ் அங்கே தொடர்ந்துடைய வேலையை பார்த்துட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கேஸ் ஸ்ட்ரக்சர். உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இதோடைய பேரை சொன்னால் உங்களுடைய மைண்டில் அது எப்படி இருக்குன்ற அதோடைய உண்மையான புகைப்படமே உங்கள் மைண்டில் ஓடும். அது பேர் தான் தி பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன். இந்த இடத்துக்கு இப்போ நம்ம போகலாம். அதை பற்றி பல தகவல்களை நம்ம பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு தனி நெபுலா கிடையாது. அது ஈகிள் நெபுலா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஃபார்மிங் ரீஜியனில் உள்ளே இருக்கிற ஒரு டென்ஸான கேஸ் காலம்னு சொல்லலாம். இந்த ஈகிள் நெபுலா நம்ம மில்கிவே கேலக்சியில் தான் இருக்குது. இது சாஜிட்டேரியஸ் கான்ஸ்டலேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. கேலக்டிக் பிளானுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்ம பூமியிலிருந்து சுமார் இந்த ரீஜியனுடைய தூரம் 6500 ஒளியாண்டுகள். அதாவது இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் 6500 வருடங்களுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பின ஒரு வெளிச்சம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வெளிச்சம் பூமிக்கு வர்றப்போ நம்ம மனிதனுடைய சிவிலைசேஷன் கூட இங்கே உருவாகவே இல்லை. இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சாலிடாக தெரிஞ்சாலும் அது முழுசாக ஒரு கேஸ் அண்ட் டஸ்ட்னால ஆயிருக்கு. அதில் முக்கியமான கேஸ்னால் ஹைட்ரோஜன் கேஸ், அதுக்கப்புறம் ஹீலியம். அதோட மைக்ரோஸ்கோபிக் அளவில் சிலிக்கேட் டஸ்ட்டும் அதோடைய கிரெயின்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கார்பன் பேஸ்டு மாலிகூல்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கேஸாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஸ்டார்ஸ் உருவாக முடியாது. அதனால் டஸ்ட்டு தான் கேஸை கூல் பண்ணுது. கிராவிட்டிக்கு இது கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப எனர்ஜி லாஸை கொடுக்குது. இந்த பில்லர்ஸில் ஒவ்வொன்றும் நம்மளுடைய சூரிய குடும்பத்தோட பல மடங்கு பெருசு. ஒரு சிங்கிள் பில்லரோட லென்த்து சுமார் 4 to 5 ஒளியாண்டுகள். நம்ம சோலார் சிஸ்டமுடைய அவுட்டர் பவுண்ட்ரி, அதாவது வுட் க்ளோடோட சேர்த்தாலும் ஒரு ஒளியாண்டுகள் கூட இருக்காது. ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. நம்ம சூரிய குடும்பம் அதில் இருந்தால் பில்லருக்குள்ளே வச்சா அந்த தூசிக்குள்ளே தான் இன்னொரு தூசி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் உருவானதுக்கான காரணம் கிராவிட்டி மட்டும் கிடையாது. ரேடியேஷன் ப்ரெஷர் கூட ஈக்குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் ஈகிள் நெபுலாவை ரொம்ப ரொம்ப மையப்பகுதியில் ஏற்கனவே உருவான ஒரு மேசிவ் ஸ்டார்ஸாக இருந்திருக்கு. இந்த ஸ்டாரில் இருந்து வரக்கூடிய அல்ட்ராவைலட் ரேடியேஷன் சுற்றி இருக்கிற லோ டென்சிட்டி கேஸை ரொம்ப ஸ்லோவாக தள்ளிவிடுது. ஆனால் டென்ஸ் ரீஜியன்ஸ் மட்டுமே ரெசிஸ்ட் பண்ணுது. அந்த ரெசிஸ்ட் பண்ணுற டென்ஸ் கேஸ் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்லர்ஸ். ரேடியேஷன் கேஸை அயனைஸ் பண்ணோம். அயனைஸ்டு கேஸ் ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸ்லோவாக பில்லரோட சர்ஃபேஸில் இருந்து கேஸ் கொஞ்சம் வேறு மாதிரி மாறும். இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்பீட் சுமார் 10 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. இது ஹியூமன்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் தான். ஆனால் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்கேலில் அது ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். இந்த பில்லர்ஸோட அதுக்குள்ள ஒரு எக்ஸ்டர்னல் ரேடியேஷனுக்கு ஒரு ஷீல்டாகிற ஒரு ரீஜியனில் கேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே கிராவிட்டியுடைய டாமினன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கேஸ் கிளம்ஸ் கொலாப்ஸ் ஆகுது. அந்த கொலாப்ஸில் இருந்து தான் புது புது நட்சத்திரங்கள் உருவாகுது. இந்த ஸ்டாருக்கு சயின்டிஃபிக் டேர்ம் புரோட்டோஸ்டார். இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷனில் இந்த பில்லர்ஸ்குள்ளே எக்கச்சக்கமான சின்ன சின்ன புதிய உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பார்த்துருக்கோம். முதலாக இந்த ரீஜியனை ரொம்ப டீட்டெயில்டாக அப்சர்வ் பண்ணது 1995 லான்ச் ஆன டெலஸ்கோப்பில். அதுக்கு முன்னாடியே கிரவுண்ட் பேஸ்டு டெலஸ்கோப் ஈகிள் நெபுலாவுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கு. ஆனால் பில்லர்ஸை ரொம்ப ஐகானிக்காக இந்த உலகத்துக்கு காட்டினது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். 1995 ஹபிள் எடுத்த விசிபிள் லைட் இமேஜ் அந்த கேஸோட ஸ்ட்ரக்சரை ரொம்ப அழகாகவே ரொம்ப கிளியராகவே காட்டியிருக்கு. அந்த இமேஜ் சயின்டிஃபிக் டேட்டா மட்டும் கிடையாது, அது இந்த ஒட்டுமொத்த ஆஸ்ட்ரோனாமியோடைய பப்ளிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒட்டுமொத்தமாக மாற்றின ஒரு இமேஜாக இருக்குது. அதுக்கு பின்னாடி இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷனில் இருந்து வந்தது. இன்ஃப்ராரெட்டில் பார்க்கும்போது டஸ்ட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே ரிவீல் ஆச்சு.
அதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆச்சு. பில்லர்ஸுடைய சர்ஃபேஸில் டிஸ்ட்ராக்ஷன் நடந்தாலும் அதுக்கு உள்ள கிரியேஷன் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த பில்லர்ஸ் இன்னும் இருக்கா அல்லது அழிஞ்சு போச்சா? இன்ஃப்ராரெட் அண்ட் எக்ஸ்ரே அதோடைய டேட்டா படி ஈகிள் நெபுலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கலாம். அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து வந்த ஷாக் வேவ் பில்லர்ஸை கண்டிப்பாக ரொம்ப பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த ஷாக் வேவ் எஃபெக்ட் நம்ம பூமிக்கு இன்னும் ஃபுல்லாக ரீச் ஆகலை. அதனால் இப்போ நம்ம பார்க்குற பில்லர்ஸ் ஒரு பழங்கால வெளிச்சம் அப்படிங்கிறனால ஃப்யூச்சரில் அது கிராஜுவலாக டிஸப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியலாம். அது ஃப்யூச்சரில் இந்த ஒட்டுமொத்த நெபுலாவுடைய சைஸ் சுமார் 70 ஒளியாண்டுகள். அது ரொம்ப ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்குள்ளே நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஃப்யூச்சரில் ஃபார்ம் ஆகும். அதுக்கான பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் டைமுக்குள்ளே இந்த சேஞ்சஸ் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஃபிசிக்ஸுடைய ஸ்கேலில் இது ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட். இப்போ ஒரு இமேஜினேஷன், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், வாயேஜர் 1 மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷனுக்கு போகணும்னா அதுக்கு சுமார் 70,000 ஆண்டுகள் அதுக்கு மேலே கூட எடுத்துக்கலாம். அதுவும் அதோடைய ட்ராவல் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம சொன்ன அந்த டைம்குள்ளே வரும். நெபுலாவோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இந்த பில்லர்ஸை பார்க்குறப்போ இது ஒரு கலையுடைய வெளிப்பாடு, இது ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு இமேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அது கேஸ் டைனமிக்ஸ், ரேடியேஷன் ஃபிசிக்ஸ், கிராவிட்டி, தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய லேபாக நம்ம பார்க்கணும். நட்சத்திரங்கள் எப்படி பறக்குது, ஸ்டில்லர் ஃபீட்பேக் எப்படி என்விரான்மெண்ட்டை ஷேப்பாக ரொம்ப அழகாக பண்ணுது, இந்த பல கேள்விகளுக்கு ரொம்ப டைரெக்டாக ஆன்சர் தர்ற இடம் தான் இது. இந்த பில்லர்ஸ் கிரியேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது சிம்பாலிசமாக இல்லை, ஃபிசிக்ஸ் இதை ரொம்ப அழகாக காட்டுது. கிரியேஷன் அங்கே ஸ்லோவாக ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம இங்கே பண்ண மேக்ஸுக்கு இது ஒபே பண்ணுது. ஒரு உண்மையை ஒத்துக்கிறணும், இந்த யூனிவர்ஸ் நமக்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அது தன்னுடைய விதிகளுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அந்த விதிகளோட ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு இந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் மாதிரியான பல அழகான காட்சிகளை கொடுக்குது. ஸோ இந்த யூனிவர்ஸ் பல விஷயங்களில் நமக்கு சில உண்மைகளை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. அதோடைய லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டுமே போதும், அதை நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருந்தால் மட்டுமே போதும். இந்த வீடியோவில் தான் இது மாதிரி பல வீடியோஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும். நீங்கள் வானத்தில் பார்க்குற சில ஒளிகள் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் அதுக்கான சப்போர்ட் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். இதே மாதிரி பல வீடியோஸ்க்கான என்கரேஜ்மெண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் அதோடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான இடத்த கண்டிப்பாக நம்ம சுற்றி பார்க்கலாம். பாய்.